ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபு ஸவாயித் என்பவரிடத்திலே கேட்பார்கள், கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. அவருடைய சூழ்நிலைகளை எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், மா யம்னஉக மினன் நிகாஹ் இல்லல் அஜ்ஸ் அவில் ஃபுஜூர். கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் தான். ஒண்ணு, குடும்ப வாழ்க்கையில் அவனுடைய இயலாமை அல்லது ஆண்மையற்ற தன்மை. இரண்டாவது, பாவம் செய்கிற எண்ணம் இருப்பவன் திருமணம் செய்ய மாட்டான். ரெண்டே காரணத்திற்குள் முடித்து விட்டார்கள். திருமணம் செய்யாமல் வாழுகிற தனி வாழ்வை இரண்டுக்கிடையில முடித்து விட்டார்கள். ஒண்ணு, நீ திருமணத்திற்கு தகுதி இல்லாத உடற்கூறுடைய ஆண்மையற்றவனாக இருக்க வேண்டும், அல்லது பாவம் செய்வதற்கு முடிவெடுத்தவனாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டில் ஒன்றுக்குள் வந்து விடுவான் திருமணம் ஆகாதவன் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. மார்க்கத்தை பொறுத்தவரை திருமணம் ஆகாமல் இருந்தால் இறைவனை நெருங்கலாம், கடவுளை அடையலாம். இந்த உலகத்தில் நிறைய சமயங்களில் சந்நியாசம் புகழுக்குரியதாக கருதப்படுகிறது. இங்கேதான் அது இகழுக்குரியது. சந்நியாசம் என்பது இல்லை, துறவரம் என்பது இல்லை. அல்லாஹ்வே சொல்லுகிறான், சில பேர் நான் விதிக்காமல், நான் கடமையாக்காமல் துறவரத்தை அவர்களாகவே ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டவன் அந்த துறவரத்துல சரியா இருந்தான்னா இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், துறவரத்தை நாம் விதியாக்கவில்லை. அப்படி அவர்களாக எடுத்துக்கொண்ட அந்த துறவரத்தில் சரியாக இருந்தார்களான்னா அதற்கு எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி அவர்கள் செயல்படவில்லை. துறவரத்திற்கான வரம்புகளை, சந்நியாசத்திற்கான எல்லைகளை அப்பட்டமாக அவர்கள் மீறினார்கள். முதல்ல துறவரத்தை ரப்புல் ஆலமீன் விரும்புவதில்லை. நிறைய சஹாபாக்கள் காலம் போன கடைசியில கல்யாணம் பண்ணாங்க. நபித்தோழர்கள் இறப்பதற்கு சில நாட்கள் இருக்கிற போது திருமணம் செய்தவர்கள் எல்லாம் உண்டு. இவ்வளவு வயசுல நீங்க ஒரு கல்யாணம் பண்ணணுமா என்று கேட்கப்பட்ட போது சில பேர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? குடும்பத்தினராக இல்லாமல், மனைவி இல்லாமல் தனியாளாக அல்லாஹுவை சந்திக்க வைக்கப்படுகிறேன். அந்த தள்ளாத வயதில் உடல் தேவையில்லை, அதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனாலும் நான் திருமணமாகாதவன் என்கிற அடைமொழியோடு நான் அல்லாஹுவை சந்திக்க விரும்பவில்லை என்கிறார். அதனால் இங்கே துறவரத்திற்கு இடம் இல்லை. அதனால தான் அத்தனை திருமணத்திலையும் ஓதப்படுற ஒரு வசனம் என்ன தெரியுமா? எங்க நிக்கா நடந்தாலும் உலகத்துல அவன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. இந்த வாக்கியம் நிக்காகல இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கியம். எனது சுன்னத்தான நிக்காகுவை எவன் விரும்பாமல் அதை வெறுக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. திருமணம் செய்யாமல் இருப்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல. இது எப்ப சொன்னாங்க தெரியுமா? நமக்கெல்லாம் ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்கும். ரசூலுல்லாஹுவின் இபாதத்துகளை எல்லாம் கேள்விப்பட்டுட்டு, அப்பன்னா அவ்வளோ பெரிய நபியா அவ்வளோ இபாதத்து செய்யறப்போ நாமெல்லாம் என்னத்துக்கானோ, நாம ரொம்ப செய்யணும்னு ஒரு 2-3 பேர் முடிவு பண்ணி, ஒருத்தர் நான் காலம் பூரா இனிமேல் பகல்ல சாப்பிட போறது இல்லை, நோன்பு வைக்கிறேன்ட்டாரு. ஒருத்தர் நைட்டு பூரா தூங்க மாட்டேன், நான் தொழுக போறேன்ட்டாரு. ஒருத்தர் கல்யாணமும் வேணாம், மனைவி மக்களும் வேணாம், நான் தனியா பிரிய போறேன், பெண்களோட எனக்கு எந்த தொடர்பும் வேணான்னாங்க. இதையெல்லாம் அவர்கள் இபாதத் என்று நினைத்தார்கள். தொடர்ந்து இரவு முழுக்க தூங்காமல் தொழுகுவதை, காலமெல்லாம் பகலிலே சாப்பிடாமல் நோன்பிருப்பதை, திருமண வாழ்வோடு மனைவி மக்களோடு இணைந்து வாழாமல் தனியாக வாழ்வதை இபாதத் என்று கருதியவர்களை கூப்பிட்டு, உங்க எல்லாத்த விட நான் அல்லாஹ்வை பயந்தவன் நான் தான். நானே கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட வாழ்றேன், நைட்டு தொழுகவும் செய்யறேன், கொஞ்ச நேரம் அதிகமா தூங்கவும் செய்யறேன், பகல்ல நோன்பு சில நேரங்கள்ல வைப்பேன், சில நேரங்கள்ல நோன்பு வைக்க மாட்டேன், என்னை விட நீங்க யாராவது இபாதத்து பண்றீங்களா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். இது சஹீஹுல் புகாரியில் இந்த நபிமொழி இருக்கிறது, ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. யார் எனது சுன்னத்தை மறுக்கிறார்களோ, வெறுக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. இது எல்லா கல்யாணத்திலையும் ஓதப்படுவதற்கு இதுதான் காரணம். எனவே காரணம் இல்லாமல் திருமணத்தை வெறுக்க முடியாது. காரணம் இருந்தால் அதை மார்க்கம் ஏற்கிறது. இந்த இயலாமையை 2 கூறுகளாக பிரிக்கலாம். ஒன்று அல் அஜ்ஸுல் மாத்தி என்று சொல்லுவார்கள்,
முதல்ல உலக ரீதியாக, உடல் ரீதியாக அல்ல, உலக ரீதியாக அவர் அறிவாற்றல் குறைந்தவர், திருமண வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டார். செலவுக்கு ஒரு குடும்பத்தை மனைவிக்கும் மக்களுக்கும் கொடுக்கிற அளவுக்கு அவர் எந்த சம்பாத்தியமும் இல்லை, அவர் சம்பாத்தியத்திற்கான வாய்ப்பும் இல்லை. இந்த மாதிரி உள்ளவர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பதை ஏற்கிறது மார்க்கம். இரண்டாவது அல் ஆஜிசுல் பதனி என்று சொல்லுவார்கள். உடல் ரீதியாக ஒரு மனைவியோடு இணைந்து இல்லறம் நடத்தி குழந்தை பெற்றுக் கொள்ளுகிற ஆற்றல் அவனுக்கு இல்லை என்றால் அவன் திருமணம் செய்யாமல் இருக்க மார்க்கம் அனுமதிக்கிறது. மற்றபடி யாரும் இறை நெருக்கம் என்ற பெயரோ, துறவரம் என்ற பெயரோ, சந்நியாசம் என்ற பெயரோ, அல்லது எதற்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தோடு வாழலாம் என்கிற பெயரிலோ நீங்கள் யாராவது அப்படி நினைத்தால் அது மார்க்கத்தில் இடமில்லை. பலைசமின்றி அவர் என்னை சார்ந்தவர் அல்ல.